மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. நல்ல மலையாளன் நேசம் ஒரு கோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண். என்னடி எங்க பாடலோட வரிகளை சரியாக பாட தெரியாட்டாலும் என் வாழ்க்கையை சரியாக நிதானமாக கணிச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி எனக்கு கல்யாண நாளுங்க. நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க என் பாட்டை பார்த்துட்டு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய வாழ்த்தெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துக்கங்க. ஏன்னு கேளுங்களேன், அன்னைக்கு சொந்த பந்தங்கள்லாம் கூடி எங்கள் வீட்டுக்காரை கடத்திட்டு வந்து கல்யாணத்தை முடிக்கிறப்ப எல்லாரும் பாதி பேர் வாழ்த்துனாக, பாதி பேர் மனசுக்குள்ள இப்படி ஒரு கல்யாணத்தை முடிக்கிறாங்களேன்னு ஏசுனாங்க. ஆனால் எங்கேனே தெரியாத, முகம் தெரியாத, ஊர் தெரியாமல் எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாட்டிலேயே கூட இருந்துக்கிட்டு, வெளிநாட்டில் கூட இருந்துக்கிட்டு நீ நல்லபடியாக இருதாயின்னு எல்லாரும் என்னைய வாழ்த்துறீங்க. இப்படியான வாழ்த்துக்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமுங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது துணைவி அதாவது மனைவி நல்லபடியாக அமைஞ்சிட்டா ஒரு ஆம்பளைக்கு இந்த உலகத்தில் பெரிய ஒரு கிஃப்ட்டு எதுவுமே இல்லைங்க. நான் அதை தாங்க சொல்லுவேன். பொண்டாட்டி மட்டும் ஒழுங்காக அமைஞ்சிருச்சுன்னா பிள்ளைகளும் சரியாக அமையும், குடும்பமும் சரியாக போகும், எல்லாமே நம்ம குடும்பத்தில் சீராக போகுங்க. அப்படித்தான் என் சீமானுக்கு என்னை கட்டிக்கிறையில் அவருக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுச்சோ தெரியாது. கட்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரு சிறப்புமாக போகுதுங்க. அதுக்கு காரணம் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய செயல்பாடுகளும் தான். அதுக்கு அந்த செயல்பாடுகளும் எண்ணங்களும் சரியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய சீமான் தான். என்னோடய சீமான் நான் வச்சுருக்கிற பொட்டு கூட மாற்றி வச்சேன்னா, இந்த பொட்டை மாற்றி வச்சுருக்கேன், இந்த பொட்டு யாரோடதுன்னு கேட்பாரு. ஒரு சேலையை மாற்றி என் தங்கச்சியோட சேலையை எடுத்துக்கிட்டோன்னா, இந்த சேலை நம்மளோடது இல்லையே, யாரோடது அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா நான் வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் எப்போ வாங்கினது, எங்கே வாங்கினது அப்படின்றது கூட சரியாக கணிச்சு வச்சுருப்பாருங்க. அப்படி கணிச்சு வச்சுருக்கிறதுனால தான் வீட்டில் எந்த தவறுதலும் நடக்கிறதில்ல, எது மேலேயும் பொம்பளைக்கு ஆசை வர்றதில்லை. ஏன்னா புருஷன் நம்மளை சரியாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க, சரியான குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணமும் பயமும் என் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே குடும்பம் நடத்துங்க. உங்கள் வீட்டில் எந்த சிக்கலுமே வராது. ஆன்லைனில் அந்த மாதிரி நடந்து இப்படி ஓடிட்டாங்க, ஆன்லைனில் இந்த மாதிரி பேசுவேன் இப்படி பழகிட்டாங்க அப்படின்ற பிரச்சனையே வராதுங்க. அந்த மாதிரி நீங்களும் குடும்பம் நடத்துங்க. ஆம்பளைகளும் சரியாக இருந்துச்சுன்னா பொம்பளைகள் கண்டிப்பாக குடும்பத்தில் சரியாக இருப்பாங்க. நான் என் குடும்பத்தில் என்றைக்கும் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு என் சீமானுக்கு நிரூபித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அப்படித்தான் தோணுதுன்னா எனக்கு ஒரு லைக்கை பண்ணுங்க. இல்லடி நீ வீடியோவுக்காக இதெல்லாம் பேசிட்டு கிடக்க, அங்கிட்டு போடி சிரிக்கி அப்படின்னு சொல்கிறவங்களாம் சிரிச்சுட்டு இந்த வீடியோ மட்டும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போங்க. சரிங்களா?